எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இந்த சாயப்பாவின் ஆர்த்தியை தொட்ட உன் வாழ்க்கையில இனி எல்லா அற்புதங்களும் நிகழப்போகுது. இந்த மங்களகரமான நல்ல நாளின் மாலை பொழுதில் நான் உனக்காக ஏத்தி வச்ச தீபத்தை தொட்டுவிட்ட உன் வாழ்க்கையில இனி எல்லா மங்களங்களும் உண்டாகும் என்று சொல்லவே. இப்போ உனக்கு என்ன கவலைன்னு நான் சொல்லட்டுமா? சாயப்பா உங்களை தான் முழுசா நம்புனேன். நீங்க எல்லாமே எனக்கு செஞ்சு தருவீங்கன்னு நானும் நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இன்னுமே எந்த நல்லதும் என் வாழ்க்கையில நடக்கலையே. எப்போதுதான் நீங்க சொல்றபடி என் வாழ்க்கையில அற்புதங்கள் நிகழும், என் வாழ்க்கை அழகானதாக மாறும்னு தானே இப்போது கேட்கிறாய்? வாழ்க்கையில மனிதர்களாக பிறந்து விட்டாலே அவ்வளவு சுலபமா சந்தோஷமாக நிம்மதி கிடைச்சிடாது. எல்லா விஷயங்களுக்கும் போராட வேண்டிய சூழ்நிலை வரலாம். கஷ்டங்களும் கவலைகளும் பிரச்சனைகளும் உன்னை ஆட்கொள்ளலாம். நீ அதுக்காகலாம் பெருசா கவலைப்படவோ வருத்தப்படவோ அவசியமில்லை. ஏன்னா எல்லா கஷ்டமும் துன்பமும் எப்படி நீ அறியாத நேரத்தில் உனக்கு எதிராக உன்னை நோக்கி வந்ததோ அதே போலவே அது உன்னை அறியாமலேயே உன்னை விட்டு சீக்கிரமாக விலகி போயிடும். என்னதான் நீ நாணயமாக இருந்தாலும் நேர்மையாக ஒழுக்கமாக இருந்தாலும் துன்பமும் பிரச்சனைகளும் உன் வாழ்க்கையில வர்றத யாராலுமே தடுக்க முடியாது என் தங்கமே. உன்னை படைச்ச அந்த சாயப்பா என்னையும் உன்னை வளர்க்கும் உன் தாய் தந்தையையும் தவிர இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா உறவுகளும் ஏதாவது ஒரு காரணத்துக்காகவும் ஏதாவது ஒரு காரியத்துக்காகவும் சுயநலத்தோடும் தான் உன்கிட்ட பழகுவாங்க. நீயே யோசிச்சு பாரு. நீ பேசக்கூடிய நீ பழகக்கூடிய மனிதர்கள் எத்தனை பேர்கிட்ட நீ ஒரு காரணத்தோட காரியத்தோட நாளைக்கு ஏதாவது ஒரு வகையில் அவங்க கிட்ட நம்ம உதவி கேட்கலாம், அவங்கள வச்சு நம்ம வேலையை செஞ்சுக்கலான்ற யோசனையோட பழகிக்கிட்டு இருக்க. நீ மட்டுமல்ல, இந்த உலகமே அப்படிதான். காரண காரியத்துக்காக மட்டுமே மனிதர்களோடு பழகக்கூடிய சுயநலம் கொண்டவர்களாக இருக்காங்க. சரி, போனது போகட்டும், இனிமே உங்களை திருத்த முடியாது. ஆனா நீ எத்தனையோ பேரை எத்தனையோ காரியத்துக்காக அனுசரிச்சு போற. ஆனா ஒரு சிலர் வேணும்னே உன்னை கஷ்டப்படுத்தி உன்னை துன்பப்படுத்தி நீ அனுசரித்து எல்லாவற்றையும் போகும்படி உன்னை பாடாப்படுத்துறாங்களா? கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது நல்ல வாழ்க்கையாகத்தான் இருக்கும். ஆனா எல்லாத்தையும் அனுசரிச்சு போறது நரக வாழ்க்கையாக அல்லவா இருக்கும்? உன் வாழ்க்கையை அப்படி நரகம்ங்கிற குழியில நான் தள்ளிட மாட்டேன். இப்போது இந்த ஆரத்தியை தொட சொன்னதின் காரணமே அதுதான். இப்போது உனக்கு எது துன்பமாக இருக்கோ, எந்த விஷயம் உன் மனசை கஷ்டப்படுத்துதோ, எந்த துன்பம் உன்னை மீளாத துயரத்தில் தள்ளுதோ அதிலிருந்து உன்னை காப்பாத்ததான் உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். இங்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே ரொம்ப வினோதமாகவும் விசித்திரமாகவும் இருக்கிறீங்க. அதாவது முதல்ல அடுத்த மனுஷனை ஏமாத்தி நம்ம நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சு செய்றீங்க. காலம் மாற மாற ஒரு கட்டத்துக்கு மேல உங்களை நீங்களே ஏமாத்திக்கிட்டு பல தப்பும் தவறும் செய்யக்கூடியவர்களாக மாறிவிட்டீர்கள் தானே. பல பேர் தப்பா நினைக்கிற ஒரு விஷயத்த சொல்றேன் கேளு. காசு பணம் இருந்தா எல்லாத்தையும் செஞ்சிடலாம் அடைஞ்சிடலாம் நினைக்கிறாங்க. ஆனா பணம் உன்கிட்ட இருக்கும்போது எல்லாத்தையும் உன்னால் அடைய முடியாது. ஆனா எல்லாவற்றையும் பெற முடியும்ன்ற அந்த தைரியம் உனக்குள்ள இருக்கும். அந்த தைரியம் தானே உன்னுடைய காரியங்களை உனக்கு சிறப்பாக செஞ்சு தருவதற்கு ஊக்கமளிக்குது. ஆக மொத்தத்தில் கையில் இருக்கும் ரொக்கம் கூட உனக்கான சொர்க்கத்தை வரவழைக்கக்கூடிய வழியை காட்டுது. எல்லா கேள்வியும் பிடிச்சுக்கோ. உனக்கு பொய்யா நடிக்கவோ பேசவோ தெரியல. உண்மையை யதார்த்தமாக பேசக்கூடிய ஆளாக நீ இருக்கிறதுனால நிறைய பேருக்கும் உனக்கும் ஆகவே மாட்டேங்குது. எல்லாருக்கிட்டையும் சண்டை, எதுக்கு எடுத்தாலும் சண்டைன்னு ஏதாவது ஒண்ணுன்னா உடனே ஒதுங்கி வந்துடுற. இப்படி பொய்யாக நடிக்க தெரியாமல் தானே அடிக்கடி உன்னுடைய கண்ணீரையும் கோபத்தையும் வெளிப்படுத்துகிறாய். உன்னை பத்தி முழுசா தெரிஞ்ச உன் சாயப்பா நான் சொல்றேன், எப்பவுமே எந்த விஷயத்திலையும் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோன்னு யோசிச்சு கவலைப்படாம உனக்கு பிடிச்சதை மட்டும் நீ செய்யி. உனக்கு பிடித்ததை செய்தால்தான் உன் வாழ்க்கை நிறைவான நிம்மதியானதாக இருக்கும். உன் விருப்பத்தை நிறைவேற்றும் வேலைகளில் உன் சாயப்பா நானும் உனக்கு உதவியாக உறுதுணையாக நிச்சயமாக இருப்பேன்.